ஒரு ஆணுக்கு அவனுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஏமாற்றம் என்னவா இருக்கும்? அவனை வந்து யாராலேயும் காதலிக்கப்படவில்லைன்னு சொல்லக்கூடிய நேரம் தாங்க, அந்த தருணம் தாங்க. ஏன்னா, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க, ரிலேட்டிவ் சர்க்கிள் இருப்பாங்க. பாசத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும். அந்த டேக்லைன் வேற. ஏன் நான் காதலிச்சிருக்கேன். ஆனா, நம்மள யாரும் காதலிக்கல இன்னைக்கு வரைக்கும். நம்ம கூட துணைவியா நான் ஆப்போசிட் ஜெண்டர் தான் சொல்ல வரேன். பயணத் துணைவியா நம்ம கூட இருந்திருக்காங்க. நெடுநேரம் நமக்கு பேசக்கூடியவங்களா, இரவுல கூட பேசக்கூடிய அளவுக்கு தோழிகள் இருந்திருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு சேஃபர் ஜோனா, சர்க்கிளா தான் நம்ம இருந்திருக்கோம். அங்க நம்ம வந்து காதலனா மாற்றப்படவில்ல. அப்படிங்கிற அந்த வலி இருக்கு பார்த்தீங்களா? வாழ்க்கையில நீ எவ்வளோ சாதிக்கலாம். நம்ம வந்து அடுத்து நம்மளுடைய கோலுக்காக நம்ம போராடி அச்சீவ் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கலாம். எல்லாமே இருந்தும், நாம மற்றவங்களால காதலிக்கப்படல அப்படிங்கிற வலி இருக்கு பார்த்தீங்களா? அது யாருக்குமே வந்துடக்கூடாதுயா யப்பா! அதனால முடிஞ்ச அளவுக்கு ம் காதலிப்போம். நம்மளையும் தயவு செஞ்சு எல்லாரும் காதலிங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆயிடுச்சுன்னா, அது ஏன் என்னங்கிறத முடிஞ்சா எனக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க.